ஓ அப்படிங்களா? ஐம் சாரி. இவங்க தூக்க மாத்திரை சாப்பிட்ருக்காங்க. நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருங்க. குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுங்க. அவங்கள இப்போ டிஸ்டர்ப் பண்ண வேணாம், சரியா? சரி வாங்க சார், உங்களை நான் ட்ராப் பண்ணிடுறேன். போலாமா? போலாம். நித்யாக்கு நான் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். ஏன்னா அவ தான் உன்னை கூட்டிட்டு போகவே சொன்னா. ஐ மீன், நீங்க லோக்கல் ஆள் தானே, அதான் உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அண்ட் யா, நீ இதே மாதிரி என்னோட எல்லா ட்ரிப்புக்கும் வரணும், ஓகே? ஒருவேளை இன்னைக்கு டைம்க்கு வீட்டுக்கு போயிட்டா அடுத்த தடவை வரதுக்கு பெர்மிஷன் கிடைக்கும். நீ எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போகணும்? 7 மணிக்கு. இப்போ மணி 2 தான் ஆகுது. 3 hours டிராவல். 7 மணிக்கு முன்னாடியே வீட்டுக்கு போயிடலாம். போகும்போது லஞ்ச் சாப்பிடலாம், வா. நீ ஏன் இப்படி பண்ண மீனு? சொல்லு மீனு. நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? சொல்லு மீனு, ஏன் இப்படி நீ பண்ண? அது ஆமா மீனு, என்னாச்சுன்னு சொல்லு. எதுக்காக நீ தூக்க மாத்திரை சாப்பிட்ட? இல்ல, நான் சாப்பிடவே இல்ல. அது காலையில இருந்து கொஞ்சம் டயர்டா இருந்துச்சா, அதனால தான் விட்டமின் டேப்லெட் சாப்பிட்டேன். எனக்கு அது என்ன டேப்லெட்னு தெரியல. என்ன மீனு, மாத்திரை போட்டுக்கிறதுல எல்லாம் கவனமா இருக்கணும். ஒருவேளை ஏதாவது ஆயிருந்ததுன்னா? சரிங்க. சரி வாங்க பிரியமா, மீனு இப்ப நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். டாக்டரும் அதான் சொல்லிருக்காங்க. நீ நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுமா, அப்பதான் எல்லாம் சரியாகும். சரியா? வா. இங்க உட்காரலாம். ஃப்ரெஷ் ஆகணும்னா பின்னாடி வாஷ்ரூம் இருக்கு, போயிட்டு வா. இல்ல பரவாயில்ல. Are you sure? ஏன்னா இங்க இருந்து வீட்டுக்கு போக 3 மணி நேரம் ஆகும். இல்ல இட்ஸ் ஓகே. பரவாயில்ல கேட்டி, தேங்க்யூ. சரி, நான் போயிட்டு வரேன். ஹே கதிர், கண்டுபிடிச்சியா இல்லையா? வாட்சன், ரைட்? Wow, you remember. How are you, man? Good. St. Mary's 98 batch. Not bad, கதிர். எவ்வளவு பெரிய ஆள் ஆயிட்ட. அது மட்டும் இல்லாம டிசைனர் வேற. நியூஸ் பேப்பர்ல உன்னோட போட்டோஸ். இன்னும் என்ன ஞாபகம் வச்சிருக்கியா? நம்ம காலேஜ்ல எனக்கு ஒன்ன மட்டும் தான் ரொம்ப நல்லா தெரியும். ஒன்னே எப்படி மறக்க முடியும்? சரி, இங்க என்ன வேலையா வந்திருக்க? வெல், பக்கத்துல ஒரு கிராமத்துக்கு ஒரு வேலை விஷயமா வந்தேன். நான் கொஞ்சம் அவசரமா போகணும், அப்புறமா பேசுவோம். ஏ கதிர். சாரி யார். சாரி? சாரி ஃபார் வாட்? நான் உன்னோட அம்மாவை பத்தி கேள்விப்பட்டேன். ஆனா உங்க அம்மா இப்படி பண்ணிருக்க கூடாது கதிர்.
6:30 மணி ஆச்சு. ரத்னா எங்க இருக்கான்னு தெரியல. ஃபோன் பண்ணி கேட்கலாம். ஃபோன் ரீச் ஆகலையா? இவ அங்கிருந்து கிளம்பினாளா இல்லையா? இந்த பொண்ணு இருக்காளே. என்னாச்சு சாந்தி? ரத்னா கிட்ட பேசுனியா? இல்லங்க, அவளோட போன் நாட் ரீச்சபிள்னு வருது. மணி 6 தாண்டிடுச்சு, அவ இன்னும் வீட்டுக்கு வரல. அட, அவ வந்துருவா சாந்தி. நீ ஏன் இதுக்கு தேவையில்லாம கவலைப்படுற? அவளுக்கு தன்னுடைய கடமை என்னன்னு தெரியும். அவ ஏன் பொண்ணு இல்ல? அட கடவுளே, கேட்டி சார தயவு செஞ்சு இங்க சீக்கிரமா அனுப்பி வச்சிருங்க. ஹலோ மேடம், பணத்தை எடுக்கிறீங்களா? என்ன பாக்குறீங்க? அவர் பாட்டுக்கு சண்டை போட்டு எல்லாத்தையும் உடைச்சிட்டு போயிட்டாரு. நீங்க என்னமோ பாக்குறீங்க? பணத்தை எடுங்க மேடம். பணமா? பின்ன பணம் தான். பணத்தை எடுங்க. நீங்க தானே எல்லாத்தையும் உடைச்சிங்க. அப்ப இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு? யாரு 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 யாரு? அட மீனு, அட நான் தான் மீனு. நீ ஏன் பயப்படுற? நான் திடீர்னு பயந்துட்டேன். திடீர்னு யாரோ வந்து என் முகத்தை பாக்குறாங்களோன்னு நினைச்சிட்டேன். நான் இருக்கிறப்ப அதை நடக்க விடுவேனா? நான் என்னோட அழகான மீனு மூஞ்ச மறைக்கத்தான் வந்தேன். இந்த நிலா மேல யாருக்கன்னு படக்கூடாது இல்ல மீனு? ஆஹா, இததான் கேட்டேன். இந்த அழகான மூஞ்ச என்னால மட்டும்தான் பார்க்க முடியும். என்கிட்ட உன்னோட போட்டோ ஒன்னு இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். போட்டோவா? போட்டோ எதுக்கு? அப்ப இந்த கேள்வி கேட்கிற எல்லார்கிட்டயும் இதை காட்டலாம். என் மீனு ரொம்ப அழகானவன்னு. அப்புறம் எல்லாரும் வாய மூடிடுவாங்க. அவ்வளவுதான். எனக்கு ஒரே ஒரு போட்டோ வேணும் மீனு. என்னோட போட்டோவா? அன்னைக்கு பாத்தியா, சீதா சித்திக்கு உன்னோட போட்டோவை காட்ட எடுத்தேன். ஆனா என்ன ஆச்சு? ஆனா ஆனா என்ன? ஆனா அது வைஷு, இந்தா உன் துணியெல்லாம் வந்துருச்சு, எடுத்து வை. அம்மா, இது எப்படி இருக்கு? நல்லா இருக்கே, போட்டுக்கோ. இது எனக்காக கொண்டு வரல, மீனுக்காக கொண்டு வந்த. அப்படியா? சரி, அவளுக்கு கொடுத்துரு. எப்படி போய் கொடுக்கறது? இது அவளுக்கு நல்லா இருக்குமா என்னன்னு கூட தெரியலையே. அது என்னமோ உண்மைதான். இது வரைக்கும் அவ முகத்தை கூட நம்ம பார்க்கலையே. ஆனா அன்னைக்கு அவ முகத்தை பாக்குற வாய்ப்பு கிடைச்சும் விட்டுட்டோம். நிஜமாவா? எப்படி? அவ ஃபேஸ் காட்ட வந்தாளா? இல்லம்மா, அதெல்லாம் கிடையாது. அன்னைக்கு பூஜை நடந்ததுல, அன்னைக்கு அந்த விக்ரம் கிட்ட சொல்லி அவ போட்டோவை பார்க்கலான்னு பார்த்தோம். அப்ப என்னாச்சு? போட்டோவை ஏன் பார்க்கல? எப்படிமா பாக்குறது? அதுக்குள்ள அந்த பாலு ஃபேன் ஆன் பண்ணிட்டா. கையில இருந்த போட்டோ பறந்துருச்சு. அதுக்கப்புறம் அது கிடைக்கவே இல்ல. என்னங்க அது? எப்படி பறந்துச்சு அது? நீங்க ஏன் அதை விட்டீங்க? இல்ல மீனு, நான் அதை தேடிட்டேன். இந்த வீட்ல மூளை முடுக்கு ஃபுல்லா தேடி பார்த்துட்டேன். ஆனா எங்கேயும் கிடைக்கல மீனு. அப்புறம்
அன்னைக்கு நிறைய பேர் வந்தாங்களா, அதான். எல்லா மூலையிலயும் தேடி பார்த்துட்டேன். அடுத்த நாள் வீட பெருக்கி கூட்டினல்ல, அப்ப கூட அது கண்ணுல மாட்டவே இல்ல. இன்னும் சொல்ல போனா குப்பை தொட்டில கூட தேடி பார்த்துட்டேன். ஆனா போட்டோ கிடைக்கவே இல்ல. என்னது இது? வீட்ல இருந்து எப்படி அது காணாம போச்சு? மீனு, மீனு நீ என்ன நம்புறல்ல? நான் எல்லா இடத்துலயும் தேடிட்டேன், ஆனா எனக்கு எங்கேயுமே அது கிடைக்கல. இவனை என்னன்னு சொல்றது? என் போட்டோவை தொலைச்சிட்டு வந்து நிக்கிறானே, அந்த போட்டோ எங்க போச்சுன்னு வேற தெரியலையே. இங்க பாருப்பா, எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தாச்சுல்ல. இங்க பாருப்பா, ஸ்லாப் எல்லாம் வேலை நடக்கணும். எந்த தப்பு நடக்காம கேர்ஃபுல்லா பாத்துக்கோ, சரியா? இந்த லெவலிங் பண்ணும்போது பார்த்து பண்ணணும். ம். ஐயோ, என்ன மன்னிச்சிடுமா, உனக்கு எரியலையே. இல்ல இல்ல அத்தை, என்னோட தப்புதான். நான் தான் பார்த்து வந்திருக்கணும். உங்க மேலயும் கொட்டிடுச்சு. பரவாயில்லம்மா. அட கடவுளே, எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. சாரிம்மா. எனக்கும் புரியல. எனக்கு என்னமோ வித்தியாசமா இருக்கு. அட, இந்த பூச்செடிலாம் இங்க இருக்கு. பிரபு எங்க போயிட்டான்? டீயும் கீழே ஒத்துக்குச்சு. நான் போய் ஒன்னு எடுத்துட்டு வரேன். சரி. என் போட்டோ எங்க போயிருக்கும்? ஒருவேளை அந்த போட்டோவை யாராவது பார்த்துட்டாங்கன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும். இந்த போட்டோ எங்க போயிருக்கும்? நீங்களே யோசிச்சு பாருங்கம்மா. அப்படி என்ன வேண்டுதல்? நம்ம வீட்டு ஆளுங்களுக்கே ஃபேஸ காட்ட மாட்டேங்கிறா. அவ நம்ம வீட்டுக்கு வர போற மருமக தானே. இது 2014மா. இது ஒண்ணு மிடில் ஏஜ் கிடையாது. அந்த ஃபேஸ்ல அப்படி என்னதான் இருக்கு? நீ சொல்றது என்னமோ உண்மைதான். நாம அவளை பார்க்கணும்னா போட்டோவை தேடியே ஆகணும். கண்டிப்பா அது வீட்டுக்குள்ளதான் இருக்கும். வேற எங்க போயிருக்கோம்? மீனுவோட முகத்தை நம்ம பார்த்தே ஆகணும். எனக்கும் பார்க்கணும் போல இருக்கு. வாங்க, 2 பேரும் சேர்ந்து போட்டோவை தேடுவோம். அப்படியே சொல்ற? அப்ப கண்டிப்பா கிடைச்சிடும். என்னம்மா யோசிக்கிற? பணத்தை எடுமா. அது வந்து என்கிட்ட எப்போ பணம் இல்லைங்க. பணம் இல்லைன்னா என்னமா அர்த்தம்? முகத்தை பார்த்தா நல்ல பொண்ணு மாதிரி தெரியுது. அது உண்மையா என்கிட்ட இப்போ பணம் இல்ல. அப்படியா? நீ நடிக்கிறங்கிறது நல்லாவே தெரியுதுமா. உன்ன மாதிரி பொண்ணுங்களே எனக்கு நல்லாவே தெரியும். பணக்கார பசங்களா பார்த்து வலையில போட்டுக்கிறது. அவன் கோவப்பட்டுட்டு போயிட்டானா அப்படியே அப்பாவி மாதிரி மூஞ்சி வச்சுக்கிறது. உன்ன மாதிரி ஆளுங்கள்ட்ட எப்படி பணத்தை கறக்கணும்னு எனக்கு தெரியும். புரியுதா? உனக்கு போட்டோ கிடைச்சதா? இல்லம்மா. உங்களுக்கு? நான் அதை எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். ஆனா அந்த போட்டோ கிடைக்கவே மாட்டேங்குதே.
ட்ரை பண்ணிட்டே இருங்க. நீ சொல்றது சரிதான். தேட தேட கடவுள் கூட கண்ணுல தெரிவாரு. இந்த போட்டோ தானே? கரெக்டா சொன்னீங்க. பேக் டு வர்க். வா வா வா. அம்மா, என்னாச்சு? என்னாச்சுமா? இந்த செடி யார் கொண்டு இங்க வச்சது? என்னாச்சுன்னு சொல்லுங்கம்மா. என் தலை உடையாம கால் அடிபட்டதோட விட்டுதே. நான் நல்லா இருக்கிறது இந்த வீட்ல யாருக்கும் பிடிக்கல போல இருக்கு. இந்த செடியை தூக்கிட்டு வந்து எவன் இங்க வச்சான்? அட. அம்மா. என்னாச்சு? என்னாச்சு சீதா? சொல்லுமா என்ன? ஒண்ணும் இல்லக்கா. இந்த பூத்தொட்டி யார் இங்க வச்சது? அடடா, மன்னிச்சிரு சீதா. நான் தான் நம்ம ஆளுங்களை இதெல்லாம் இங்க அடுக்க சொல்லி சொன்னேன். அது என்னன்னா ஸ்லாப்ல ரிப்பேர் வேலை நடந்துட்டு இருக்குல்ல, அதனால தான். இது உங்க வேலை தானா? உங்களாலேயே எனக்கு ஏதாவது ஆயிட போகுது பாருங்க. அடடா, நான் தான் தப்பு செஞ்சுட்டேன்னு ஒத்துக்கிட்டேன்ல, அப்புறம் என்ன திட்டுறதை நிப்பாட்டேன். சரி சரி. இங்க பாரு பிரபு, முதல்ல ஒரு வேலை பண்ண. இந்த பூத்தொட்டிய கொண்டு போய் மேலேயே வச்சுட்டு வந்துரு. ஸ்லாப் வேலை முடிஞ்சிருக்கும் இல்லையா? இல்லனா வேற யாராவது இடிச்சுக்க போறாங்க. சரி அண்ணே, நான் உடனே அதை சொல்றேன். ரொம்ப வலிக்குதா சீதா? இல்லக்கா, அந்த அளவுக்கு ஒண்ணும் இல்ல. பாத்து மெதுவா போ. என்ன? என்னம்மா இது? நம்ம தேடின பொருள் கிடைக்கல, ஆனா கால் அடி மட்டும் பட்டுடுச்சு. ஒன்னும் பரவாயில்லம்மா, அப்புறமா பாத்துக்கலாமே. இல்ல இல்ல வைஷு, நம்மளோட தோல்வி நம்ம ஒத்துக்கவே கூடாது. போட்டோவை கண்டுபிடிச்சே ஆகணும். கேட்டி, அத நீங்க அப்போ ஏன் கோவப்பட்டு அங்க இருந்து போனீங்க? அதை விடு ரத்னா, நாம இப்ப அதை பத்தி பேச வேண்டாம். நீங்க அவ்வளவு கோவப்படக்கூடாது. உங்க அம்மாவை பத்தி நான் கேள்விப்பட்டேன் கதிர். ஆனாலும் உங்க அம்மா இப்படி பண்ணிருக்க கூடாது. அவரு ஏதோ உங்ககிட்ட உங்க அம்மாவை பத்தி தானே சொன்னாரு.